வாதம் 2 மாசமா படுக்கையா இருந்தேன். அப்புறமா அண்ணாதிமுத்து டாக்டர் கிட்ட பார்த்தோம். இப்போ எனக்கு கையும் காலம் ஒர்க் பண்ணுது. படியெல்லாம் இறங்கி நிற்கிறேன். பக்கவாதம் வந்த பிறகு பல குடும்பங்கள் என்ன செய்யணும்னு தெரியாம கஷ்டப்படுறாங்க. அம்பத்தூர் ஏரியால ஒரு பேஷண்ட் பக்கவாதம் வந்த பிறகு 2 வாரமா எந்த விதமான பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் இல்லாம இருந்தாங்க. கை கால் மூவ்மெண்ட் ஆல்மோஸ்ட் 0. அப்புறமா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்ட்ரோக்குக்கு அப்புறமா பிசியோதெரபி ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் பிரெயின் பிளாஸ்டிசிட்டி, அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மிகவும் முக்கியம். நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கைகால் அசைவு வர்றதுக்கு உண்டான பயிற்சிகள், பெட்லேருந்து எந்திரிச்சு உட்கார்றதுக்கு உண்டான மூமெண்ட்ஸ், எப்படி பெட்லேருந்து எந்திரிச்சு உட்காரணும், சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எப்படி நடக்கிறதுக்கு உண்டான பயிற்சிகள் ட்ரைனிங் சொல்லியிருக்கோம். ஸ்பீச் கோஆர்டினேஷன், சப்போர்ட்டிவ் எக்ஸசைஸ். மெஷின் மட்டும் இல்லை, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு சூட்டபுளான பயிற்சிகள். ஆனால் அவங்களுக்கு தேவையான கஸ்டமைடு ரீகா பிளான் தான் நம்ம ரொம்ப கொடுக்குறோம். பிசியோதெரபி கிளினிக் வர முடியாதவங்களுக்காக அம்பத்தூர் ஏரியாவில் நாங்கள் உங்கள் வீட்டுக்கே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிசியோதெரபி பயிற்சி நம்ம கொடுக்குறோம். அதோட ஃபேமிலி மெம்பருக்கும் நீங்கள் இவங்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கறது மூலியமா. ஏன்னா இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட குடும்பமும் சரி, இந்த பிசியோதெரபிஸ்ட் 2 பேரும் சேர்ந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரெக்கவரி நமக்கு கிடைக்கும். டிலே பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இப்பவே கால் பண்ணுங்க. நான் டாக்டர் அண்ணாதிமுத்து, பிசியோதெரபிஸ்ட், ஏபி பிசியோ ஹெல்த் கேர், அம்பத்தூர், சென்னை. இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களோட வீட்டிலிருந்து நம்ம ரெக்கவரி ஸ்டார்ட் பண்ணலாம்.